நேரா வீட்டுக்கு போறேன், போனா பெட்டி பட்டுக்கு நீ கிளம்புட அப்படின்ட்டாங்க. எப்பயுமே 100% ஹோப் எல்லாம் கிடையாது. ஊசல் அல்லாடிட்டு இருக்குது திரும்பவும் பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருந்தீங்க. when I'm evicted in Big Boss, the time somebody's told, வெளியே வந்தோடனே போர்டு மெம்பர் ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு குண்டை தூக்கி எனக்கு போடுறாங்க. இன்னும் அங்க இருக்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த சம் மெம்பர்ஸ் இதுதாங்க அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு போடுறாங்க. எனக்குன்னா நான் எவிக்ட் ஆனது ஹாப்பி ஃபீல் பண்ணி தான் வெளியே வந்தேன். எவிக்ட் ஆகி நேரா வீட்டுக்கு போறேன், போனா பெட்டி பட்டுக்கு நீ கிளம்புடா. நான் கிளம்பி வலசரவாக்கம் அப்பார்ட்மெண்ட், என்னோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போயிட்டேன் நான். அது என்னன்னா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருப்பி கான்ட்ரவர்சியா எனக்கு மீடியாக்குள்ள வருமா, ஏன்டா என்ன போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி பர்சனல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ நான் எவிக்ட் ஆயிட்டு பயங்கர ஹாப்பியா வந்துட்டு இருக்கேன். ஒரு துளி ஃபீல் இல்லை எனக்கு, என்னடா நம்ம எவிக்ட் ஆயிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நான் அமைச்ச ஸ்ட்ராட்டஜி நான் பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். ரீஜாயின் பண்ணி 15 days தான் அவங்க கூட நான் இருந்திருக்கேன். அப்ப அந்த 1 month கேப், அந்த 1 monthல 15 days நான் ஷூட்டுக்கு போயிருவேன். மூவிக்கு எல்லா வேற நிறைய மூவி போயிடுச்சு. அங்க ஷூட்டுக்கு போவேன், நைட்டு வருவேன். நைட்டு வரதே ஒரு 11 o'clock 12 o'clock வரும். அகெயின் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 7 o'clock இருக்கணும்னால 5 o'clock வந்து பெரம்பூர்ல இருந்து நான் வலசரவாக்கம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும், வந்து நான் கிளம்பிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி போயிடும்போது இது எனக்கு பயங்கரமா வெடிச்சிருச்சு. இப்ப வீட்டுக்கு போகவா இல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகவா? வீட்டுக்கு போனா எப்படி, யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நமக்கு பயங்கரமான ஒரு வேட் இருக்கு அப்படின்ட்டு சரி. ஏன் வேட்? நீங்க பேச வேண்டியதானே, நான் என்ன தப்பு பண்ணேன், என் மேலதான் எந்த குத்தமும் இல்லையே. ஓகே, இது வந்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இல்ல, மக்களுக்கும் எங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல. இது என் ஃபேமிலிக்குள்ளேயே என் சைடுல அம்மா அப்படியும் இப்படியும் நடுவுல நான் மாட்டிட்டு முடிச்சிட்டேன். அப்ப நான் யாருக்கு நீங்க இது பண்ணுவீங்க? நீங்க அப்ப 2 கையுமே எனக்கு வேணும் தான். ஜாலியா இருக்கு. எல்லா கையும் வெளியே வந்துருச்சு. வெட்டி எல்லா கையும் வெளியே வந்துருச்சுன்னா சும்மா அதுவே வெளியே நடந்து வந்துருச்சா? 3 வேலைங்க நவுத்தலாம், இங்கெல்லாம் காயின் இருக்கு நவுத்தலாம். அவன் துரத்திட்டு போலாம், அவன் பழுக்க போறான், அவனை வெட்டலாம். இல்ல மாப்பிள்ள உன்னை வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷனா மட்டும் வெட்டிட்டீங்க அப்படிங்கும் போது எனக்கு என்னடா பண்றது அப்படி. நீ இப்போ கிளம்பும் போத நீ போயிட்டு நீ சரியான விளக்கம் கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா அப்படியே ஓடிடு அப்படின்ட்டாங்க. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போனோடனே வெயிட் பிள்ளைங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அழுது அவங்களுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லலான்னு பார்த்தா மொக்கே ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அப்படின்ட்டு செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?